பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியல. நான் நல்ல வேளை நான் வந்து இத ரீட் பண்ணி பார்த்தேன். இல்ல நான் அப்ளை பண்ணிட்டு அப்படியே படுத்திருந்தேன்னா, இன்னைக்கு காலையில நான் எப்படி இருந்திருப்பேன்னு தெரியல. இது 3க்குமே எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ₹3090. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா வெல்கம், அண்ட் ஆல்ரெடி என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோ இதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் வீடியோ கிடையாது. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன், என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் 2 ப்ராடக்ட் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்ததுக்கப்புறமா நான் அதை ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று அது என் கையில் நான் வாங்கிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ அதை உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பெருசாலாம் ரொம்ப லாங்காக இருக்க போகிறது கிடையாது. மினிமம் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்திருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரில. நான் எதை வச்சு ஆர்டர் போட்டேன்னு தெரில. ஸோ நான் அந்த ப்ராடக்ட் காமிக்கிறேன். உங்களுக்கு யாராவது இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் இந்த ப்ராடக்ட்ஸ் நான் நேற்று நைட்டு தான் ரிசீவ் பண்ணேன். ஸோ இதை பார்த்து நான் கொஞ்சம் சர்ச் பண்ணேன் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நான் சர்ச் பண்ண வரைக்கும் சொல்கிறேன், இது கரெக்டாக இல்லையான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். நைட்டு நான் அப்ளை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. பிகாஸ் எனக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி சுத்தமாக நாலேஜே இல்லை. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரியும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செல்ஃபி ஸ்டிக் தான். ஸோ செல்ஃபி ஸ்டிக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் ஆகும், அண்ட் இது வந்து ஃபோல்டபுள் தான். ஸோ நம்ம ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால நான் ஆர்டர் போட்டேன். அண்ட் இது வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகுது. அது ஃபோனை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகுது. அண்ட் இதுக்கு ஒரு குட்டியான ஒரு ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது எடுக்கிறப்ப ரொம்பவே சிரமமாக தான் இருந்துச்சு. இது எப்படி ஓப்பன் பண்ணணும், இதெல்லாம் எதுக்கு வந்திருக்கு, இதெல்லாம் என்னன்னு கூட தெரில. அதுக்கப்புறமா அவங்க கொடுத்த அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் தான் அதை பார்த்து தான் பண்ணேன். ஸோ எனக்கு இது ஓகே தான். ஸோ நான் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு ஷூட் பண்ணுறதுனால எனக்கு இது ஓகே. பட் வெளியே போகணுன்னா இது எப்படி எந்த அளவுக்கு செட் ஆக போகுதுன்னு தெரில. வெளியே போகிறப்ப பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இட்ஸ் ஓகே. இது சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இது சூப்பராக இருக்குது. ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா மறக்காம கேளுங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போவேன். அண்ட் இது வந்து எல்லா சைடுமே ரொட்டேட் ஆகுது. ஸோ நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக தான் இருக்குது. நான் ஏதாவது ப்ராடக்ட் ஷூட் பண்ணுறதா இருந்தாலுமே கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் செல்ஃபி ஸ்டிக்லேயுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஃபோன் வெயிட்லாம் தாங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு குட் ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறம் இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள தனியாக இதோட பேட்ரி வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம இந்த ரிமோட்டெல்லாம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் அந்த பேட்ரியெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் அது ஒர்க் ஆச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு அது பேட்ரின்னே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் அது ஒரு பேட்ரி, அது எவ்வளோ போடணும்னு தெரிஞ்சு அப்புறம் எல்லாத்தையும் ஆப்ரேஷன் பண்ணி பேட்டரியை போட்டு ஒர்க் பண்ண வச்சுட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட். அண்ட் இந்த பிராண்ட் பற்றி எனக்கு தெரியல சீரியஸாக. இது நான் கொஞ்சம் அதில் போட்டிருக்க ரிவ்யூஸ் அதெல்லாம் பார்த்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். சன்ஸ்க்ரீன் தெரிய மாட்டேங்குது. ஸோ இது வந்து என்ன இதுன்னா மேச்சீர் அப்படிங்கிற ஏதோ ஒரு பேர் போட்டிருக்காங்க. அக்வா சன் PA+++ 90 SPF போட்டிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. நான் இதை அப்ளை பண்ணியிருக்கேன், ஓகேவா தான் இருக்குது. பட் அங்கே நான் யூஸ் பண்ண சன்ஸ்க்ரீன் விட இது கொஞ்சம் கம்மி தான், ரொம்பவே கம்மி தான். ஸோ எனக்கு இது ஓகேவா இருக்குது. நான் இப்போ தான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இங்கே வந்ததுக்கு. ஸோ கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இப்போ நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தெரியல. ஸோ இதை போட்டு நான் வெளியெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பட் எனக்கு லைட்டாக இங்கே ஆயிலாக வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அது எனக்கு என்ன ப்ராப்ளம் தெரில. ஒரு நாள் சன்ஸ்க்ரீன் போடாமல் இருந்து பார்க்கணும். ஸோ எனக்கு இப்போ சடனாக வருதா இதனால் வருதான்னு எனக்கு ஐடியா இல்லை. நம்ம நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து கொலாஜன் சன்ஸ்க்ரீன் க்ரீம் மேட் ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து எந்தெந்த ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலான்னா சூட்டபிள் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். எனக்குமே சென்சிட்டிவ் ஸ்கின் தான். பட் ஓகேவாக தான் இருக்குது. எனக்கு எந்த ஒரு இச்சிங் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகேவாக தான் இருக்குது.
பட் ஃபர்ஸ்ட் டேலேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்ப்போம். நல்லா இல்லைன்னா வேற ஒன்றுக்கு போயிடலாம். ஸோ எனக்கு இன்னொருத்தவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த பிராண்ட்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு. ஸோ நீங்கள் சொல்றதுக்கு முன்னாடியே நான் அதை ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ இது நல்லா இல்லைன்னா நீங்கள் சொன்னதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இது யாராவது இந்த சன்ஸ்கிரீன் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாவும் எனக்கு மறக்காம டிஎம்ஆர் கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி, இது ஓகேவா, நல்லா நான் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிறேன். சப்போஸ் இது நல்லா இல்லை அப்படின்னா நான் ஹேண்ட், நெக்கு, லெக் எல்லாத்துக்கும் போட்டுக்குவேன். வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது யாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம எனக்கு சொல்லுங்க. ஓகே, அடுத்த ப்ராடக்ட் தான் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னது. இது எனக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிறது. பிகாஸ் இப்போதான் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஸ்கின் கேர் கிட் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கியிருக்கேன். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஸோ இந்தியாவில் அப்படிங்கிறப்ப எனக்கு ஓரளவு பிராண்ட்ஸ் தெரியும், இது நல்லா இருக்குங்கிறது. எனக்கு இங்கே டோட்டலாக சுத்தமாக எதுவுமே தெரியல. ஸோ இருக்கிறத பார்த்து, ரிவ்யூஸ் பார்த்து, ரேட்டிங்ஸ் பார்த்து இதை வச்சு மட்டும்தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். பட் அதெல்லாம் நம்ப முடியாது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில நான் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. இது எப்படி யூஸ் பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியவே இல்லை. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் சர்ச் பண்ணி வச்சிருக்கேன் இப்படிதான் யூஸ் பண்ணணுங்கிறது. அது ஓகேவான நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. தப்புனாலும் தயவு செஞ்சு சொல்லுங்க, கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இதுதான். பேர் கூட எனக்கு தெரியல. என்ன பேர், பையிங் அப்படிங்கிறது AHA + BHA சீரீஸ் ஸ்கின் கேர் செட். ஸோ த பெஸ்ட் ஆல்ஸ் ஃபார் ட்ராவலிங் அண்ட் டேட்டிங், லைட் வெயிட் அண்ட் ஈஸி டு கேரி. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் தெரியல. ஸோ இது ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா அழகா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறதுனால எனக்கு பார்க்க கொஞ்சம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வந்தது. ஸோ நல்லா இருக்கு. அந்த எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. ஸ்மெல்ல இருந்து எல்லாருமே ஃபைன் தான். அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷியல் க்ரீம், அதுக்கப்புறமா ஒரு டோனர், அதுக்கப்புறமா இது வந்து சீரம், இது ஃபேஷியல் க்ரீம், இது வந்து டோனர், இது வந்து ஃபேஸ் வாஷ், கிளென்சர். ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளென்சர் வந்து அஸ் யூஷுவல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிளென்சர் அது ஓகே. அண்ட் ஃபேஷியல் க்ரீம் கூட ஓகே, ஃபைனலாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது. அண்ட் டோனர், இந்த சீரம், இது மட்டும் நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தேன். ஸோ அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சு, இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு தெரியாது, ஸ்கின் கேர் நான் அந்தளவு ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் வெறும் இந்த ஆலோவேரா, ஐஸ் கியூப் இதை வச்சு மட்டும்தான் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இப்படிலாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கானே தெரியல. நல்ல வேலை நான் வந்து இதை ரீட் பண்ணி பார்த்தேன். இல்லை நான் அப்ளை பண்ணிட்டு அப்படியே படுத்திருந்தேன்னா எனக்கு காலையில் எப்படி இருந்திருப்பேன்னு தெரியல. இப்படிதான் போட்டிருந்தாங்க. அண்ட் நான் கொஞ்சம் கூகுளில், கொஞ்சம் யூடியூப்ல எல்லாம் யாராவது இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறப்ப இந்த பிராண்ட், இந்த ப்ராடக்ட் வச்சு யாரும் யூஸ் பண்ணல. பட் இந்த AHA + BHA இதை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 மினிட்ஸ் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வார்மான வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறமா நம்ம நார்மலா மாய்ஸ்சரைசர் அண்ட் இதில் கொடுத்துருக்க க்ரீம் அப்ளை பண்ணிக்கிட்டாலே ஓகே. மெயினாக சன்ஸ்கிரீன் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. பட் இதுதான் நான் சர்ச் பண்ணி கற்றுக்கிட்டது. ஸோ உங்களுக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள். நான் பாட்டில் ஏதாவது யூஸ் பண்ணி இருக்கிறது ஏதாவது எடுத்துகிட்டு உட்கார போகிறேன். இது யூஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஓகே, ஸோ நான் வாங்கினது இவ்வளோதான். இது மூணுக்குமே எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3090 rupees ஸ்ரீலங்கன் மணி. ஸ்கின் கேர் கிட் தான் எனக்கு நினைக்கிறப்ப பயமாக இருக்குது. ஓகே, பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பெருசாக ரொம்ப லென்த்தாக போகாது, நான் வளவலன்னு பேசலன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் நான் இனிமேட்டு ஸ்டாண்ட் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அண்ட் மைக் மட்டும் நான் இன்னும் வாங்கலை. பிகாஸ் மைக் எனக்கு iOS-க்கு செட் ஆகிற மைக் எனக்கு கிடைக்கல. ஸோ மைக்கும் வாங்கினதும் வீடியோ இன்னும் வாய்ஸோட பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பார்க்குற எல்லா வீடியோஸ்க்கும் அந்த ஒரு லைக் தட்டி விடுங்க. இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா, பாய் பாய் அண்ட் டேக் கேர்.